இப்ப டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வந்து நல்லவரா கெட்டவரா, அவர் என்னென்ன பிரச்சனைக்குரியவர் என்பது முக்கியமா, அவர் சொன்ன விடயங்கள், இந்த வைத்தியசாலையில எப்படியான விஷயங்கள் நடக்குது என்று சொல்லி அவர் கூறின விஷயங்கள் சரியா பிழையா, அதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கு என்று சொல்லி விசாரிச்சு அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பது முக்கியம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவருடைய முகநூல் தளத்துல நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா அவர் எந்த பேர்ல தேவையில்லாம பேச்சு திறக்காதீங்கோ, ஒரு ஃபேக்கான பேச்சுகள் திறக்காதீங்கோ என்று சொன்னா இவற்றை சர்ச்சைகள் எந்த அளவுக்கு அதிகமாகி அர்ஜுனா சொல்லியிருந்தது வந்து இங்க நிக்கிற மாதிரி அரசியல்வாதிகள் வந்து பாவம் உண்மையா. இங்க இருக்கிற ஒரு சில தமிழ் மருத்துவர்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய கேரியல் அரசியல் பகடைக்காய் நகர்வுகள் செய்கிறார்கள். டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா சம்பந்தமான குடும்ப பின்னணிகள், அவருடைய வாழ்க்கை பின்னணிகள், அவர் எப்படிப்பட்டவர் சொல்லி கிளறி 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 அவர் ஆட்டமாக நின்ன கருத்தின்படி ராமநாதன் அர்ஜுனா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அல்பலியானவர் என்ற மாதிரி ஒரு கருத்து ஒன்று இருக்குது என்று சொன்னா அவர் இவ்வளவு. ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச், இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அண்மை காலமாகவே டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா என்ற பெயர் மிகவும் பிரபலமாக அடிபட்டு கொண்டிருக்கு. ஏனென்று சொன்னா சாவச்சேரி வைத்தியசாலை சம்பந்தமாக அங்க பணியாற்ற ஒரு மருத்துவர் சொன்ன சில உண்மை தகவல்கள் மக்களை எப்படியெல்லாம் ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் நடக்குமா, ஹாஸ்பிட்டல் சர்வீஸ்ன்றது என்ன மாதிரி இப்படி நாசமா போகுது என்ற அளவுக்கு பதறி அடித்து இப்படி உண்மை சொன்ன டாக்டருக்கு நாங்கள் ஆதரவு வழங்கணும், அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்தோன்றிருக்குன்னு சொல்லி அவருக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அவரை வந்து இந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யணும் என்ற ஒரு முயற்சியில வந்து ஒரு சில அரசாங்க அதிகாரிகள் மற்றது அந்த அவர் அந்த வேலைக்கு வந்தா நாங்க வேலை செய்ய மாட்டோம் என்று ஒரு சில டாக்டராக சொல்லிக்க இல்லை எங்களுக்கு ராமநாதன் அர்ஜுனா தான் சரியானவர், அவர் இங்க வேணும்னு சொல்லி மிகப்பெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் வந்து முன்னெடுத்தவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நான் இன்னொரு சேனல்ல அந்த வீடியோ போட்டிருந்தேன். அது இலங்கை மட்டும் இல்லாம இந்தியா வரைக்கும் மிக பரவலாக பேசப்பட்டு இது அடுத்தடுத்த புலம்பெயர் உறவுகள் எல்லா இடமும் போய் இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டு வருது. அதே நேரத்துல வந்து இந்தியாவில் மிக பிரபலமான யூடியூப் சேனல் அவங்களெல்லாம் இந்த பிரச்சனையோட ஒரு உண்மைத்தன்மை, இந்த பிரச்சனை எவ்வளவு மக்களுக்கு முக்கியம்ன்றதை முன்னெடுத்து அதை பத்தி கதைச்சு கொண்டிருக்கிறான். டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா சம்பந்தமான குடும்ப பின்னணிகள், அவருடைய வாழ்க்கை பின்னணிகள், அவர் எப்படிப்பட்டவர் சொல்லி கிளறி 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 அவர் ஆட்டமாக என்ன செஞ்சு அவர் படிக்கிற காலத்துல என்ன செஞ்சவர் என்று எல்லாத்தையும் மறுத்தெடுத்து யூடியூப் மற்ற பேஸ்புக் அதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. நான் ஒரு விஷயத்த இதுல தெரியப்படுத்த விரும்புறேன். ஏன்னு சொன்னா என்னுடைய முகநூல் பதிவுகளை பார்த்தா தெரியும். அதுல வந்து ஒரு சில நபர்கள் வந்து கொமெண்ட் அடிச்சிருந்தாங்க மனவேதனையுடன், தம்பி இது வேற மாதிரி போகுது, இதை நீங்க ஆச்சம் எடுத்து சொல்லுங்க, எங்களுக்கு என்ன தேவை, இதுல நாங்க எதை விசாரிக்கணும்ன்றது இருக்கு தம்பி, அது ஒருக்கா பாருங்கன்னு சொல்லி என்னோட முகநூல் தளங்கள்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு சொன்னா இப்ப டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வந்து நல்லவரா கெட்டவரா, அவர் என்னென்ன பிரச்சனைக்குரியவர் என்பது முக்கியமா, அவர் சொன்ன விடயங்கள், இந்த வைத்தியசாலையில எப்படியான விஷயங்கள் நடக்குது என்று சொல்லி அவர் கூறின விஷயங்கள் சரியா பிழையா, அதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கு என்று சொல்லி விசாரிச்சு அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பது முக்கியமா, நீங்களே சொல்லுங்க. சரி, 1000 இருக்கட்டும். அவர் குடும்ப வாழ்க்கையில அவர் எந்த அளவு என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. அவையவை பர்சனல் அவையவைக்கு அவன் அப்பாண்ட அம்மாண்ட பேக்ரவுண்ட், அவன் அண்ணா தம்பி என்ன செஞ்சவே நீங்க சொல்லுற மாதிரியே இப்போ ஒரு சில ஆட்கள் இந்த கருத்தின்படி ராமநாதன் அர்ஜுனா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அல்பலியானவர் என்ற மாதிரி ஒரு கருத்து ஒன்று இருக்குது என்று சொன்னா அவர் இவ்வளவு பெரிய பிரச்சனைய தைரியமா முன்னுக்கு முகம் கொடுத்து சொல்லும் போது இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைகளும் ஒரு போலியான இதுகளும் வரத்தான் செய்யும். அவரை பற்றி தப்பான விஷயங்கள் சரி வரட்டும். அப்படியே இருந்தாலும் அவர் சொன்ன விஷயம் எந்த அளவுக்கு உண்மையானது, அதை நீங்க எந்த அளவுக்கு விசாரிச்சு இது அப்படியே இது சாதாரணமான ஒரு நியூஸ் மாதிரியே இது வந்து ஒரு 4 நாள் கதைச்சிட்டு 5 நாள் மறைஞ்சிடும், இல்லாட்டி 4 நாள் கதைச்சிட்டு இன்னும் ஒரு இதை தாண்டி ஒரு மிக பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று சர்ச்சை ஒன்று யூடியூப் சேனல்லையோ இல்லாட்டி சோசியல் மீடியாக்களோ அது வரைக்கும் அதை வந்து முன்னுக்கு நின்றோன்னே இது மலங்கி போயிடும். ஆனா ஏன் நான் திருப்பம் இதை பத்தி கதைக்கிறேன்னு சொன்னா, நானும் விவோன் அர்ஜுனா என்ற கோஷங்களோட வந்து நானும் அந்த இடத்துல போய் அர்ஜுனாவுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், அவர் சொன்ன விஷயத்தை பற்றி தெளிவா ஆராயணும் என்ற கவன ஈர்ப்பு போராட்டத்துல பங்கு கொண்ட நபர்கள்ல நானும் ஒருத்தன். அந்த வகையில நான் கேட்கிறேன்னு சொன்னா இது வந்து சாதாரணமான வேற ஒரு பிரச்சனையோ வேற ஒரு போராட்டங்களோ இல்லை, இது மக்களுடைய உயிர் சம்பந்தமான பிரச்சனை. இதுல வந்து கோயிலுக்கு சமமா பார்ப்பார்கள், அதுல இருக்கிற மருத்துவர்களை வந்து கடவுளுக்கு நிகரா பார்ப்பார்கள். ஹாஸ்பிட்டல்ல வந்து நடக்கிற எவ்வாறான விஷயங்கள் வந்து மக்களை வந்து நாங்க மருத்துவமனைக்கு போகலாமா இல்லையான்னு சொல்லி ஒரு பதட்டம், காசு இருந்தா மட்டும்தான் மருத்துவம் செய்யலாமா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறி. மெடிக்கல் சர்வீஸ்ன்றது இப்ப போற போக்க பார்த்தா மெடிக்கல் மாஃபியான்ற மாதிரி மாறிடும். ஏன்னு சொன்னா 10 நாள் தான் டாக்டராக்கள் வேலை செய்யணும் பண்றாங்க, தரமில்லாத மருந்துகளை கொடுக்குறாங்க, பார்மசிக்கு விற்கிறாங்கன்னு ஏகப்பட்ட கருத்துக்கள். அப்ப அதுல வந்து இன்னும் ஒரு பிரச்சனை, கச்சமியம் அவர் வந்து போஸ்ட் போட்டிருந்தார், ஒரு
பழைய ஒரு போஸ்ட், அவர் பிரியப்பட்ட போஸ்ட்ல ஒரு அம்பு இருக்குல்லோ, அந்த அம்புல வந்து ரத்தம் பறிஞ்ச வரையே ஒரு போட்டோ ஒன்று எடுத்து போட்டிருந்தார். அவர் வந்து அந்த அந்த வில்வித்த அதுகள் அந்த காட்டுகளுக்கு போய் வெட்டியார் அந்த மாதிரி ஒரு சில போட்டோக்களும் வந்து இருந்திருந்தா. அப்ப அம்புல அந்த ரத்தத்தோட போட்டோ இருக்கு, அது சம்பந்தமான ஆராய்ச்சி போகுதா. இது வந்து உண்மையாகவே வந்து இவர் நம்ப அவ்வளவு வேகத்துல இருந்து இப்ப யார துளைச்சிருக்கும், இது ஒரு மிருகத்தின் ரத்தமா இல்லாத ஒரு மனிதன் ரத்தமா அந்த மாதிரி போகுது. அதுக்கு வந்து அவர் பதில் அளிச்சுட்டு, ஐயோ அது இன்னும் ஒரு வேற ஒரு ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருந்த ஒரு ஆள் எடுத்த போஸ்ட் எனக்கு இது பிடிக்குமன்றதால தானும் இப்படி வேட்டையார கொள்றது அந்த மாதிரி அந்த வில் வித்தைகள் அதில் பிடிக்குமன்றதால வந்து நான் போட்டிருந்தேன் என்று சொல்லி தெளிவான விளக்கம் வந்து கொடுத்திருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவருடைய முகநூல் தளத்துல அனுப்பிக்கிறேன். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்துக்கு ஒருக்கா வந்து அவர் சம்பந்தமான கருத்துக்களை வெளியிட்டு வந்திருக்கிறார். அதே மாதிரியே வந்து இன்னொரு விஷயத்த சொல்லி இருந்தார் வந்து எந்த பேர்ல தேவையில்லாம பேச்சு திறக்காதேங்கோ, ஒரு ஃபேக்கான பேச்சுகள் திறக்காதேங்கோ. ஏன்னு சொன்னா இவற்றை சர்ச்சைகள் எந்த அளவுக்கு அதிகமாகி இவர் சம்பந்தமான ஒரு மக்கள் கொந்தளிப்பு விழுந்த அப்புறம் வந்து இவர் இந்த ஐடியில ஃபேக் ப்ரொஃபைல் வந்து கணக்க வந்துட்டு அதுக்கு அங்கால வந்து இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு யூடியூபர் மாயவன் ஸ்டுடியோன்னு சொல்லி இந்த அவர் வந்து சம்பந்தமா காய்ச்சிருக்கு. பிக் டாபிக் சேனல்ல இருந்து இது சம்பந்தமா காய்ச்சிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா எத்தனையோ காலத்துக்கு பிறகு ஒரு தனி நபருக்காக இவ்வளவு பெரிய கூட்டம், ஒரு தனி நபருக்கு சப்போர்ட் பண்ணன்றதுக்காக இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்குன்னு சொன்னா இது கட்டாயம் யோசிக்க வேண்டிய உண்டு. அதே நேரம் இந்த பிரச்சனை வந்து இது நீங்க எல்லாருமே இவங்க இப்படித்தான் கதைப்பாங்க, இப்படியே விட்டுருவாங்க என்ற அளவுக்கு மறுக்கலாது. ஏன்னு சொன்னா அரசாங்கம் கட்டாயம் இதுக்கு ஒரு தீர்வோ இதுக்கு ஒரு முடிவோ எடுத்தே ஆகணும். அது எப்பேற்பட்ட முடிவென்றாலும் சரி ஒரு முடிவு எடுத்தே ஆக வேணும். ஏன்னு சொன்னா அந்த கட்டாயத்துக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டது. ஏன்னு சொன்னா இந்தியாவில இருந்து வெளிநாடுகள் புலம்பெயர் உறவுகள் எல்லாரிடம் வந்து இது சம்பந்தமான பேச்சுக்கள் வந்து பரவல அடிபட்டுட்டு இப்ப இது சம்பந்தமான விசாரணைகள் கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம். பாராளுமன்றத்துல வந்து ஸ்ரீதரன் அங்கையன் இவர்கள் எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இது சம்பந்தமா வந்து பேசியிருக்கணும். இன்னும் பல கட்சிகள் வந்து இது சம்பந்தமா கதைச்சு கொண்டிருக்கணும். அதே நேரம் இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அவர் யார் டாக்டர் அர்ஜுனா சொல்லியிருந்தார் வந்து இங்க நிக்கிற மாதிரி அரசியல்வாதிகள் வந்து பாவம் உண்மையா நீங்க எல்லாருமே அவர்களை குற்றம் சொல்லுவீங்க இது தெரியாதுன்னு சொல்லி இங்க இருக்கிற ஒரு சில தமிழ் மருத்துவர்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய கேரியல் அண்ட் அவர்கள் தான் இப்ப அவர்கள் இந்த மாதிரி ஒரு அரசியல் பகடைக்காய் நகர்வுகளை செய்கிறார்கள். ஏன்னு சொன்னா இது எந்த மாதிரி பார்க்கப்படும் என்று சொன்னா அதாவது தென்னிலங்கையில அதாவது சிங்கள மக்கள் வந்து சிங்கள பிரதேசத்துல இருக்கிறார்கள் வந்து எங்கிற தமிழ் மக்களுக்கு ஒழுங்கான மருத்துவ சேவைகள் ஒழுங்கான மருந்து வசதிகள் குறுக்கில் என்ற மாதிரி ஒரு போர்வையில வந்து இந்த பிரச்சனை போகும். ஆனா என்ன அங்கிருந்த மருந்துகள் ஒழுங்கான சேவைகள் ஒழுங்கான வைத்தியர்கள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை வேலை பார்க்க விடாமல் சில நபர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆதாரபூர்வமா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டார். என்ன பொறுத்த வரையில இந்த பிரச்சனை வந்து ஒரு சாதாரணமான பிரச்சனையா முடியக்கூடாது, முடிக்க மாட்டார்கள். இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனால் எப்படிப்பட்ட தீர்வு கிடைக்க போகுது, அதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்க போகின்றது என்பது மக்களின் கையில தான் இருக்குது. நீங்க சாதாரணமா அது பிரச்சனைன்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா சரி இன்றைக்கு டாக்டர் அர்ஜுனா இருக்க நாங்க போய் கோஷங்கள் எழுப்பி போராட்டம் செஞ்சு கொண்டிருந்தோம், ஓகே சரி இப்ப அவர் வலிக்கிட்டார் இனி இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் இருக்காம இது சம்பந்தமா வந்து இப்ப குறிப்பா வந்து சில விஷயங்களை நீங்கள்லாம் வழியில கொண்டு வரணும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்களோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெளிவா பறையல சரியா பறையல என்று சொன்னா அது சம்பந்தமான கருத்துக்களை நீங்க பதிவிடுங்க. கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னு சொன்னா இப்படி எல்லாருமே சில விஷயங்கள் ஏன் எனக்கு பிரச்சனை என்று சொல்லித்தான் மிகப்பெரிய பிரச்சனை வந்து நீங்களே சந்திக்கிறீங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு போறீங்க, ஒரு டிலே ஆகுது கொள்ளுது, ஒரு டைம் டிலே ஆகிறதால வந்து ஒரு உயிர் போறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. சரி இதை அப்படி காய்ச்சா வீண் பிரச்சனை நாங்க விடுவோம்னா நாளைக்கு உங்களை வீட்டுல இருந்து ஒரு பேஷண்டோ உங்களை வீட்டுல இருந்து ஒரு நபர் போய்க்க இந்த பிரச்சனை வரைக்கும் நீங்க எவ்வளவு பாடுபடுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப நான் வந்து டாக்டர் அர்ஜுனா கதைக்கல, நான் வந்து எங்களுக்காகத்தான் கதைக்கிறேன். டாக்டர் அர்ஜுனாவை தாண்டி அந்த விடயங்கள் அவர் சொன்ன கருத்துக்கள் சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு தெளிவு வேண்டும். அதுக்கு ஒழுங்கான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். இதுக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கணும். குறிப்பா இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்ட உடனே வந்து அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் உடனடியாக நேரில் போய் பிரச்சனையை விசாரிச்சிருந்தவர். அதுவும் வந்து அவர்கிட்ட முகநூத்தனங்கள் லைவ்லயே போய் கொண்டிருந்துச்சு. அப்ப இப்படியான பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து அரசியல் பலத்துல இருக்கிற நபர்கள் வந்து இதுக்குள்ள உள்ளுரைக்க வந்து இதுக்கு ஒரு சரியான முடிவு கிடைக்கும் என்று நாங்கள் எல்லாருமே நம்பக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு விஷயம் உங்களுக்கு புலி என்று பாருது,
இது ஒரு மக்களுக்கான விஷயம், இது மக்களுக்கான அத்தியாவசிய தேவை, இதை வந்து பணமா மாத்த பாக்குறாங்க, இதுல ஊழல் நடக்குது, இந்த விஷயம் அரசாங்கம் எங்களுக்காக தந்தது, ஆனா அரசாங்கத்துக்கு தெரியாம இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்றேக்க தைரியமா நாங்க வெளியில வந்து சொல்லிக்க அரசாங்கமே எங்களுக்கு சப்போர்ட் செய்யும். அப்படி ஒரு வேளை அரசாங்கம் செய்ய தவறினாலும் மக்களின் சப்போர்ட் எப்பவுமே இருக்கு, அதை மனசுல வச்சுக்கொள்ளுங்க. இனிமேல் இந்த துறையில மட்டும் இல்ல, எந்த துறையிலையும் இப்படியான பிரச்சனை நடக்க சின்ன ஒரு பயம் உண்டு. இது வரைக்கும் செஞ்சு கொண்டு இருந்தாக்களுக்குமே சின்ன ஒரு பயம் வரும். ஏன்னு சொன்னா நாளைக்கு எங்கிற ஆபீஸ்ல இருந்து எங்கிற நிறுவனத்துல இருந்து ஒருத்தனை இப்படி வெளியில வந்து எங்கிற இல்லாம என்னன்னு எல்லாரும் யோசிப்பார். முதலாவதாக இந்த அரச துறைகள்ல வந்து மருத்துவத்துறையில இந்த பிரச்சனை எனக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் ஆதாரத்தோட வெளியால கொண்டு வந்த டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அவருடைய மருத்துவ சேவை, அவரை பற்றிய குடும்ப பின்னணிகள், அவருடைய பர்சனல் லைஃப் எல்லாம் அங்கால விரும்பும், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு முக்கியமான விஷயத்தை கதைப்போம். அவருடைய மருத்துவ சேவை வந்து மிகப்பெரிய சேவை. உண்மையாவே வந்து ஒரு நேர்மையான மனிதன், அவருக்குரிய ஆதரவு கிடைக்க வேண்டும், அவருக்குரிய நீதி கிடைக்க வேண்டும். அதே மாதிரி இனிமேல் மருத்துவத்துறையில இப்படியான வேலைகளை செய்கிறார்கள், கொஞ்சமாச்சும் திருந்துங்க. மருத்துவத்துறையில உங்களுக்கு ஒரு லாபம் தேவை, அதுக்கு நீங்களும் வீட்டுக்கு உங்களுக்கும் பிள்ளை குட்டி இருக்குன்றதுக்காக நீங்க ஒரு லாபம் பற்றி செய்றீங்களோ ஓகே, ஆனா கொள்ளை அரிச்சு செய்யாதீங்க ஒரு அப்பா. எல்லாருக்கும் மருத்துவ உதவி தேவை, எல்லாருக்கும் மருத்துவ வசதி தேவை. ஹாஸ்பிட்டலுக்கு வரைக்க வந்து ஓகே நான் நல்லபடியா போகணும்னு சந்தோஷமா தான் பெறணுமே தவிர, ஐயோ இங்க போனா சரி பிள்ளைங்க கல்யாணம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நான் போனான்னு சொன்னா இவங்க அறுத்துருவாங்க, கொன்றுவாங்க, வருகிடுவாங்க, காணி பூமி எல்லாம் போயிடும், அதுக்கு நான் அப்படியே சாவம் என்ற மென்டாலிட்டியை கொண்டு வந்துட்டீங்களா, அது உங்களோட காலங்காலமாக சந்ததியை பாதிக்கும். அது இங்க மட்டும் இல்லை, எல்லா இடமும். நன்றி, வணக்கம்.